Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா தீபாவளிக்கு சூப்பரான ஒரு டிஃபரண்டான ஒரு ஹல்வா தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா அதே சமயம் அதோட டேஸ்ட் வேற லெவல். சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் தான் ஆனா ரொம்ப ரிச்சா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா தீபாவளினாலே முந்திரி பாதாம் வச்சு ஸ்வீட் பண்றது வழக்கம். கொஞ்சமா முந்திரி பருப்பு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஹல்வா. சின்ன கப்பு முந்திரி பருப்பு. இதை ட்ரை ரோஸ்டா கலர் மாறாமல் வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, அதே சமயம் கொஞ்சம் வறுபடணும். அந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். வறுபட்டாச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பு சூடு ஆறினதும் மிக்சியில் கரகரப்பாக பொடிச்சு எடுத்துன்னு வரணும். முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கப்பில் இது ஒரு கப்பு கடலை மாவு. இதையும் ட்ரை ரோஸ்ட்டாக கலர் மாறாமல் மணம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு நல்லா வறுப்பட்டாச்சு, மணம் வந்தாச்சு, கலர் மாறல பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு கடலை மாவு வளர்ந்த கிண்ணத்துலேயே ஒரு கப் ஜீனி போட்டிருக்கேன். இப்போது இது ரெண்டாவது கப்பு, 2 கப்பு ஆச்சு. ஹாஃப் கப்பு 2.5 கப்பு ஜீனி சேர்த்துட்டுருக்கேன். ஜீனி சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதே அளவில் 1 கப் பால் விட்டுருக்கேன். இன்னொன்று 3வது கப் பால், 3 கப் பால் விட்டுருக்கேன். 2.5 கப் ஜீனி சேர்த்துட்டுருக்கேன். இங்கே 3 கப் பால் 3 கப் ஜீனியும் சேர்த்துக்கலாம், இல்லை 2.5 கப் பால் 2.5 கப் ஜீனியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கைவிடாமல் கிளறணும். கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால கட்டி தட்டிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிளறலாம். 3 நிமிஷம் ஆயாச்சு. கைவிடாமல் கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு தான் கிளறணும், தீஞ்சிடக்கூடாது. நல்ல இந்த மாதிரி சேர்ந்து கடலை மாவு பாலில் வெந்து நல்ல மிக்ஸ் ஆகிடுத்து அல்வா பதத்துக்கு வந்துருக்கு பாருங்க. இப்போது பொடிச்சு வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு பொடியை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் பண்ணணும். இப்போ ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த முந்திரி பருப்பு பொடியையும் சேர்த்து பால் ஜீனி முந்திரி பருப்பு கடலை மாவு அளந்த அதே பாத்திரத்தில் ஒரு கிண்ணம் நெய் எடுத்துட்டுருக்கேன். இந்த நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு கிளறணும். ஒன்றிச்சு விட வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் கிளறணும். இப்போ அந்த நெய் அப்சார்வ் ஆனதும் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறணும். இந்த மாதிரி விட்டு விட்டு இது அப்சர்வ் ஆக ஆக இந்த கிண்ண நெய் ஃபுல்லாத்தையும் விட்டு கிளறணும். இப்போ அடுத்த பேட்ச் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யை சேர்த்து கிளறிக்கலாம். நல்ல சுருண்டு வரும், அந்த அளவுக்கு பாகமாக இதை கிளறி எடுக்கணும். இந்த மாதிரி கிளறியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். இப்போ பேலன்ஸ் உள்ள நெய் ஃபுல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போ இந்த நெய்யை ஃபுல்லாக சேர்த்து கிளறிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாமெல்லாம் வேணாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. ஏற்கனவே முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த ஸ்மெல்லையே இருக்கும். தெரியறதா கரக்கரன்னு இருக்குது. இதுதான் முந்திரி பருப்பு, அங்கங்கே வாயில் கடிபடும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கிளறி இறக்கிக்கலாம். இப்போது கிளறும்போது தெரியும் நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டிருக்கு, ரொம்ப லூஸாக இருக்கும் முதல்லலாம். இப்போ இந்த ஸ்பேச்சுலாவில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் திக்காக இருக்குன்னு. இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் குங்குமப்பூ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஏலக்காய் பொடி மாத்திரம்தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்துடலாம். சூப்பரான ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ஹல்வா ரெடி ஆயாச்சு. முந்திரி பருப்பு கடலை மாவு நெய் 3 ஈக்குவல் ப்ரப்போர்ஷன், பாலும் ஜீனியும் 3 கப்பு இல்லை 2.5 கப்பு இல்லை 2 கப்பு அப்படி ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அடிபாகம் மாத்திரம் இந்த சூட்டில் இறுகி போயிடும், மேல் பாகம் சாஃப்டாக இருக்கும். ஒன்று போல் கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸு கைவிடாமல் இதில் இந்த சூட்லேயே கிளறின்னு இருக்கும்போது ஒரே டெக்ஸ்சரில் கிடைக்கும். 3 ஸ்வீட்டோட டேஸ்ட் இதில் வரும்.
முந்திரி பருப்பு பொடிச்சு போட்டுக்கிறதுனால காஜு கத்திலி டேஸ்ட்டு, கடலை மாவு வறுத்து சேர்த்துக்கிறதுனால மைசூர் பாகு டேஸ்ட்டு, பால் நிறைய விட்டுக்கிறதுனால திரட்டி பால் டேஸ்ட்டு. இந்த 3மே வரும். ரொம்ப ஜோராக இருக்கும். சூடு ஆற ஆற ஜோர இந்த மாதிரி ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வருது பாருங்க. இதுதான் பதம். சூப்பராக இருக்கும். இதை வெளியில் வச்சு 2 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 4-5 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம அருமையான 5 ஸ்டார் ஹல்வா ரெடி. 5 பொருள் போட்டிருக்கோம் இல்லையா? முந்திரி பருப்பு, கடலை மாவு, நெய், ஜீனி, பால். அதனால் இதுக்கு பேர் 5 ஸ்டார் ஹல்வான்னு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ரிச்சான இந்த ஹல்வாவை வியூவர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.